வணக்கம் மேம். வணக்கம்மா. தேர்தல் ரிசல்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. யாருமே எதிர்பார்க்காத இந்த பல ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இத பற்றி உங்களுடைய பார்வை என்ன? முதல்ல இந்த ரிசல்ட்ட பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இதுல எங்க தவறா போயிருக்கு அப்படின்றத நீங்க பாக்குறீங்க? அந்த ஒரு வாரம் அப்படியே ஒரு திரைப்படத்தை நேர்ல பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பரபரப்பு, அதிர்ச்சி, அப்படி ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி பரிதவிப்பு, என்னது இப்படி ஆயிடுச்சு, என்னது இப்படி ஆயிடுச்சேன்னு ஒரு ஏக்கம், வேகம், அப்புறம் எதிரே பார்க்காத அந்த சிந்தனை. ஏன்னா இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. குறிப்பா எங்களுடைய தலைவர் தன்னுடைய கொளத்தூர் தொகுதியில் இப்படியான ஒரு முடிவை அந்த பெறுவார்ங்கிறத நிச்சயமா எதிர்பார்க்கவே இல்லை. ஏனென்றால் அந்த கடந்த 5 ஆண்டு ஆட்சி எப்படி இருந்ததுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால மக்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள் 5 ஆண்டு ஆட்சியில். பலவிதமான திட்டங்களால் அவர்களும் அந்த வளர்ச்சியில் பங்கேற்றார்கள், பங்களிப்பாளர்களாக இருந்தார்கள். தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக மாற்றியதில் எல்லாரையும் பங்கு பெற வைத்த பெருமை எங்களுடைய தலைவருக்கு இருக்கிறது. அதனால அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் மிகச்சிறப்பான வெற்றியை பெறும் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த பக்கத்துல வேற ஒரு விதமாக இன்றைய இளைய தலைமுறை தங்களுடைய சோசியல் மீடியா மூலமாக அல்லது நவீன சிந்தனையின் மூலமாக வேறொரு விதமாக சிந்தித்து கொண்டிருக்கிறது என்பதை அந்த ட்ரெடிஷ்னல் வேல போன அந்த கட்சிகள் கணிக்க தவறி இருக்கின்றன என்கின்ற அந்த புரிதல் அப்பதான் வந்தது. ஏன்னா எந்த தவறு நடந்தாலும் அது ஒண்ணும் இல்ல, பரவாயில்லன்னு தள்ளிட்டு போனாங்க. உங்களை மாதிரி ஜென்சி குழந்தைகள், 2K கிட்ஸ் எல்லாருமே 41 பேர் மரணம் அடைந்தார்கள், அதனால என்ன பரவாயில்ல. அப்புறம் ஒரு கல்லூரி மாணவர் பைக்ல இருந்து வழிக்கு விழுந்து ஹாஸ்பிட்டல் ஐசியூல அட்மிட் பண்ணி உயிர் போயிடுச்சு அந்த காலகட்டத்துல, அதனால என்ன பரவாயில்ல. என்ன நடந்தாலும் அதனால என்ன பரவாயில்லைன்னு சொல்றீங்களா? அலட்சியம் இல்லை, எது நடந்தாலும் பரவாயில்லை. ஒரு மரணம் நடந்தாலும் அந்த மரணம் நடந்த வீட்டில் இருப்பவர்கள் கூட பரவாயில்லை, எங்களுக்கு விஜய் வரணும், எங்க பிள்ளை நாங்க அதுக்காக தியாகம் பண்ணிட்டோம். அந்த அளவுக்கு மனசு இப்படி மாறி போச்சா? இதுதான் விஜயுடைய வெற்றிக்கு காரணம்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இது மட்டும் தான் காரணம். இது மட்டும்ங்கிறத விட இது மிகப்பெரிய பங்கு வகிச்சது. அவர் மேல தூசி கூட படாம நாங்க பாத்துப்போம். அது மாதிரி அவர் எங்களுக்கு வாக்கே கொடுக்க வேண்டாம். இப்ப கூட சமீபத்துல நிறைய போயிட்டு இருக்குல்ல அந்த வீடியோஸ் எல்லாம், நீங்க எங்களுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம், நீங்க போய் அந்த சேர்ல உட்கார்ந்தா போதுங்கிற அளவுக்கு அவர்கள் அப்படியாக மூளை செலவை செய்யப்பட்டவர்களாக இருக்கிறார்களாங்கிற ஒரு கேள்வி இருந்தது. இது இந்த வளர்ச்சி, இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாமே, இந்த கல்வி அறிவு, தொழில்நுட்ப வளர்ச்சி, சிந்தனை, இந்த 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் எல்லோரும் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அந்த வல்லமை எல்லாவற்றையும் கொடுத்தது திராவிட இயக்கங்கள். ஆனா நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்போ இந்த அளவுக்கு மக்கள் பெருசா எதையும் பாக்கலையா அப்படின்ற ஒரு உங்களுடைய ஆதங்கத்தை நீங்க வெளிப்படுத்துறீங்க. ஆனா மக்கள் தரப்புல இருந்து சொல்லக்கூடிய கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாற்றத்தை விரும்பி நாங்க இங்க வாக்கு செலுத்தி இருக்கிறோம். ஒரே கட்சியை பார்த்து அதுவும் ஒரே நபர்கள், ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வராங்க, அது எங்களுக்கு ஒரு போதும் இவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சலிப்பு தன்மையை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உங்க பார்வை என்ன? அது வேலிடான ரீசனா இருக்கும் இல்லையா? நிச்சயமா நீங்க கேக்குற அந்த ஆதங்கம் எல்லாம் புரியுது. ஆனா இதுவுமே சமூகத்தின் சிந்தனை மாற்றமா. உங்களோட தாத்தா காலத்துல ஒரே வேலையே இல்லாம இருந்த காலம் அதெல்லாம். அவங்க எல்லாம் வயல்ல வேலை பண்ணிருப்பாங்க, இல்ல கிராமத்துல ஏதாவது வேலை பண்ணிருப்பாங்க. உங்க அப்பா படிச்சு முடிச்சு ஒரு நடுத்தர வர்க்கமா அலுவலகத்துல போய் வேலை பண்ணிருப்பாங்க. ஒரு முழு வாழ்க்கையும் ஒரு 30 ஆண்டு 32 ஆண்டுன்னு ஒரே ஆபீஸ்ல ஒரே சேர்ல உட்கார்ந்து பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப உள்ள உங்களை போன்ற இளைய தலைமுறைக்கு உடனே அந்த 5 நாட்களாக கிரிக்கெட் மேட்ச் நடந்தது, சுனில் கவாஸ்கர், கபில் தேவ் போன்றவங்க எல்லாம் அப்படிதான் 5 டே மேட்ச் நடத்தினாங்க அப்படின்னா, வாட் 5 டே மேட்சா? யார் அப்படியெல்லாம் உட்கார்ந்து பாப்பா? எங்களுக்கு வேண்டியது அது என்னது 2020 அந்த மாதிரிதான் மேட்ச் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய விரைவான காலத்தில் நீங்க இருக்கீங்க. அதனால இந்த 30 ஆண்டு காலம் உங்க அப்பா ஒரு அரசு அலுவலகத்திலயோ இல்ல ஒரு அலுவலகத்திலயோ பணிபுரிஞ்சாருன்னா, இந்த 30 ஆண்டு காலத்துல உங்களை போன்ற தலைமுறை 30 ஆபீஸ் மாறி இருப்பீங்க. சோ உங்களுக்கு வேண்டியது மாற்றம் மாற்றம் மாற்றம்ங்கிற அந்த ஒரு சிந்தனையில தான் இருக்கீங்க, அது புரிகிறது. ஆனால் அரசியலிலும் அப்படியான வேகமான மாற்றங்கள் இருந்தால் அந்த தேசம், அந்த நாடு, அந்த மாநிலம் எப்படி டெவலப் ஆகுங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. ஆனா இப்ப கலைஞர் அவர்கள், நான் சொல்லி கேள்விப்பட்டதை நான் சொல்றேன். இப்ப கலைஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த தலைமுறைக்கு எப்படி இருக்கணுமோ அதுக்கேத்த மாதிரி இருக்கக்கூடிய அளவுக்கு அவர் வல்லமை படைத்தவர். இப்போ அந்த டைம்ல ஒரு இளைஞர்கள் எதை விரும்புறாங்களோ அது மாதிரியே அவர் நடந்துப்பாரு, அதை பத்தி அவர் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கவர்மெண்ட்ல அதை செய்ய தவறிட்டாங்கன்னு அப்ப ஒத்துக்கிறீங்களா?
இல்லையே. இந்த தலைமுறைக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறதுல. முத்தமிழறிஞர் கலைஞர் அப்போதான் கணினி அறிமுகமாச்சு. அப்போதான் ஐடி செக்டார்ங்கிறது அறிமுகமாச்சு. அதனால சென்னையில தரமணியில ஒரு ஐடி செக்டார் உருவாகுது, ஐடி காரிடர் உருவாகுதுன்னா அதற்கேற்ற வழிமுறைகளை உருவாக்கி கொடுத்து அடுத்த தலைமுறைக்கு வேண்டிய வசதிகளையும் செய்து கொடுத்தா அவருக்கும் கிரிக்கெட்ல ஆர்வம் உண்டு. அவரும் அந்த வயதிலும் கணினியை கற்றுக்கொண்டாருங்கிறதெல்லாம் நடந்த வரலாறு தான். இப்ப உள்ள எங்களுடைய தலைவரின் அந்த ஆட்சியில உங்களை ஏஐ குழந்தைகளாக உருவாக்கினாரா இல்லையா? எங்கேயுமே பின்தங்க விடலையே. எங்களை பின்தங்க விடல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அவங்க பின்தங்கிட்டாங்க எங்களோட திங்கிங்க்கு அப்படின்னு எடுத்துக்க முடியாதா? இல்ல நீங்க தான் சொல்றீங்க இப்போ உள்ளவங்க மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யறதுக்கு இப்போ கடந்த அரசு தவறிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, கடந்த அரசுல இளைஞர்களுக்கும் சரியான பங்கு கொடுக்கப்பட்டதுங்கிறது உண்மைதான். நீங்க வேணா கூர்ந்து கவனிக்காம இருந்திருக்கலாம். ஆனால் இளைஞர்களுக்கும் வேட்பாளர்களே வயதானவர்களை தானே போட்டிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா தாவேக்காவுல கிட்டத்தட்ட எல்லாருமே 40 வயசுக்கு உள்ளவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்றப்போ அது மக்கள் மத்தியில அதுதானே விரும்புறாங்க அப்படின்றது தெரியலையா? இந்த ஒரு பல்ஸ் கண்டுபிடிக்காம தவறினது நிச்சயமாக திராவிட கட்சிகளின் தவறுதான்ங்கிறத நான் ஏத்துக்கதான் வேணும். ஏன்னா இது நான் ஒரு படைப்பாளரா சொல்றேன். கட்சியை தாண்டி ஒரு படைப்பாளராக சமூகத்தை உற்று நோக்குகின்ற ஒரு சிந்தனை உள்ளவராக உங்களை போன்ற இளைஞர்களோடு நெருங்கி பழகி அந்த தோழமை உணர்வோடு இருக்கக்கூடியவளாக நான் சொல்கிறேன். அதுலயும் பல கருத்தரங்குகள் கவியரங்கங்கள் இதெல்லாம் போறதுனால அங்க உள்ள மொழியே மாறி இருக்கு, அவர்களுடைய சிந்தனை மாறி இருக்கு. அவர்கள் ஏஐ குழந்தைகளாக இருக்கிறார்களே தவிர ஏஐ அப்படின்னு கூப்பிடக்கூடிய குழந்தைகளாக இல்லை. ஏன்னா உடனே உங்களுக்கு சுயமரியாதை குத்தும், என்ன நீ ஏஐன்னு கூப்பிடுறியா அப்படின்னு. அந்த மாதிரி சுயமரியாதை திராவிட இயக்கம் தான் உருவாக்குச்சு. சுயமரியாதையோடு இருக்க வேண்டும், சமத்துவத்தோடு இருக்க வேண்டும். ஆனா அதை தாண்டி நீங்கள் பயணப்பட்டிருக்கீங்க. அதற்கு வேண்டிய தீனியை கொடுப்பதற்கு கொஞ்சம் இந்த திராவிட இயக்கங்கள் தடுமாறி விட்டனவோ அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கு. ஆனா இன்னொன்னையும் நீங்க நன்றி சொல்லணும். ஏன்னா இப்படியான குழந்தைகளாக உங்களை உருவாக்கியதே திராவிட இயக்கங்கள். அதனால அந்த நன்றியை நீங்க சொல்லிடுங்க. சரி மேம், இப்ப நீங்க இந்த இடத்துல இந்த அரசியல் மாற்றங்கள் அப்படின்றது எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம் அப்படின்றத இந்த தேர்தல் எல்லாருக்குமே ஒரு பாடமா புகுத்திருக்கு அப்படின்றத நான் நம்புறேன். அப்படி நடக்கும் போது அதிமுக திமுக கூட்டணி அப்படின்ற ஒரு தகவலை கேட்டோடனே நிறைய பேருக்கு என்ன மேலும் மேலும் அதிர்ச்சி தந்துட்டு இருக்கு இந்த 2026 தேர்தல் அப்படின்ற மாதிரி மக்களுக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. திமுக அதிமுக கூட்டணி அப்படின்றத யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. அந்த ஒரு செய்தியை கேட்ட உடனே பல பேர் இது இல்ல அப்படின்னு நம்பினாங்க. சில பேர் இப்படியெல்லாமா கூட பண்ணுவாங்கன்ற கோபம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு உங்க பார்வை என்ன? நீங்க சொல்றது உண்மைதான். அந்த தேர்தல் அந்த அறிவிப்பு, தேர்தல் முடிவுகள் அறிவிப்பு அன்னைக்கு நான் ஒரு 5 தொலைக்காட்சியில டிபேட்ல இருந்தேன். அப்ப காலையில இருந்த மனநிலை வேற, சாயங்காலம் போக போக அங்க ஒரு தொலைக்காட்சியில நான் பேசும்போது இந்த இடத்தில் பிஜேபி உள்ள வந்துடக்கூடாதுங்கிற அந்த பயம் தான் இருந்தது. நீங்க அதை ஒரு குற்றமா பாக்காதீங்க. பிஜேபி எப்படி உள்ள வரும்னு சொல்றீங்க? ஏன்னா இங்கே இப்படி யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு தொங்கு சட்டமன்றம் வந்துடுச்சுன்னா நிச்சயமாக கவர்னர் ஆட்சியை அவங்க அறிவிச்சிடலாம். கவர்னர் ஆட்சி யாருக்குமே. ஆனா அதிமுக கூட்டணியில தானே பாஜகவே இருக்கிறாங்க. அப்ப அவங்களோட எப்படி கூட்டணி வைப்பீங்க? கவர்னர் ஆட்சி வந்தா காஷ்மீர்ல என்ன ஆச்சு? 6 மாசமா அவங்க எக்ஸ்பெரிமெண்டே போனாங்க. 3 வருஷம் தேர்தலே நடத்தல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தான் தேர்தல் ஒண்ணு நடத்தி ஐவாஷ் பண்ணாங்க. அப்புறம் அந்த முதல்வருக்கு உண்டான எந்த பவருமே இல்லாம ஒரு பொம்மை முதல்வராக வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் தமிழ்நாட்டுல வந்துருமோங்கிற ஒரு அச்சத்துலதான் அந்த வார்த்தையை சொன்னோம். நானே சொன்னேன். ஆனா அவங்க கூட்டணி கட்சிகளை பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, ஆதரவு கட்சிகள் கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்றப்போ அத நடக்க விடாம நீங்க அதிமுக திமுக கூட்டணி நம்மளேதான் பவர் செக்டார்ல இருக்கணும் அப்படின்றதான் திராவிட கட்சிகளுடைய நோக்கம் அப்படின்ற பார்வை வந்தது. இல்ல அது நடக்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கே தேர்தல் முடிவுகள் வெளியான அன்னைக்கே சொல்லப்பட்ட சிந்தனை தான் இது. அது மறுநாள் தான் தாவேகா தலைவர் போய் எல்லாரையும் பாக்குறாரு. ஆனா அன்னைக்கு சாயங்காலமே அதிமுகவும் திமுகவும் இணைந்தால் என்ன தவறுன்னு நானே பேசினேன் அதுல. ஏன்னா திராவிடம் என்பது நிலைநாட்டப்பட வேண்டும், தமிழ்நாடு என்பது காக்கப்பட வேண்டும். எங்களுடைய தலைவர் அதுதானே தேர்தல் அறிக்கையாவே. ஆனா நீங்க அதிமுகவை கேம்பெயின் அப்போலாம் பாஜகவோட பி டைம்னு சொல்லியிருந்தீங்க. அதிமுகன்ற ஒன்னே இப்போ தலைமை இல்லாத இருக்கிறதுனால பாஜக தான் வழி நடத்துதுன்னு சொல்லியிருந்தீங்க. அப்படிப்பட்ட அதிமுகவோட நீங்க எப்படி கூட்டணி வைத்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? இல்ல இப்ப திமுகவும் உடன் சேருகிறது என்றால் ஒரு வல்லமை வருது இல்ல. பிஜேபியோட இருக்கும்போது அதிமுக அடிமையாக இருக்கிறது. ஆனால் திமுகவோடு சேரும்போது
எதற்கெடுத்தாலும் உரிமை குரல் கொடுக்கின்ற ஒரு தலைவரோடு இணையும் போது அதற்கான வல்லமை அதுக்கு வந்து சேரும். அப்ப பாஜகவோட கூட்டணி இல்ல அப்படின்றதானே திமுகவோட கொள்கையே ஆமா இருக்கு. ஒரு மதவாத சக்திகளோட கூட்டணி ஆமா வைக்க மாட்டோம் அப்படின்றது. அப்போ நீங்க தமிழ்நாட்டை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக அப்ப கொள்கையை வந்து அந்த இடத்துல சமரசம் செய்றீங்களா? இல்ல மதவாதம் என்பது வரக்கூடாது. ம். ஆனால் இந்த மாதிரி திமுகவும் அதிமுகவும் இணைந்தால் திராவிடம் என்பதுதான் எங்களுடைய கொள்கை, அதில் மதவாதத்துக்கு இடமே இல்லைங்கிறத இன்னமும் உறக்க சொல்லலாம் இல்லையா? ம். அதனாலதான் நாங்க அதை பத்தி நான் தான் அதை முதல்ல சொன்னேன். இது தவறா சரியா, இதை ஓகே. பற்றிய சிந்தனை எல்லாம் பெரியவர்கள் தான் செய்யணும், தலைவர்கள் தான் செய்யணும். ஆனா எனக்கான பதைப்பதைப்புல நான் இதை சொல்றேன் அப்படின்னு அந்த லைவ்ல சொன்னேன். ஆனா விஜய் வந்து மெஜாரிட்டியா 108 அப்படின்றப்போ மக்கள் அவரை தான் விரும்பி இருக்கிறாங்க. அவர் எந்த இடத்துல திராவிடத்தினுடைய அழிவுக்கு தொடக்கமா இருப்பாருன்னு நீங்க நினைச்சீங்க? இல்ல இல்ல திராவிடத்தின் அழிவுக்கு தொடக்கமா இருப்பாருன்னு நாங்க இல்ல நினைக்கிறேன். இந்த இடத்துல திராவிடம் வந்து முடிவு பெற்ற கூடாது அப்படின்னு நீங்க ஆமா. சொன்னீங்க இல்லையா? ம். அது விஜயினுடைய வெற்றி. விஜய் வந்து இங்க அரசவை அமைக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து ஏன் திராவிடம் வந்து இல்லாம போயிடும் நீங்க ஏன் நினைச்சீங்க அப்படி? ஏன்னா இந்த மாதிரி புதியவர்கள் வரும்போது அவர்கள் கழுத்தில் சுருக்கு கயிற்றை மாட்டி தூக்கணாங்கயிறை மாட்டி அப்படி சுண்டி இழுக்கிறதுங்கிறது பிஜேபிக்கு சர்வசாதாரணமான விஷயம். இவர் அவர் எஃபிஷியன்டா பண்ணிருக்க மாட்டாருன்னு நீங்க அப்படின்னு அந்த ஒரு சிந்தனை இருந்தது. அதை தவிர இப்ப நீங்க சொல்றீங்க விஜய் அவர்களுடைய அரசு அப்படின்னு எல்லாம் முற்ற முழுக்க யாரால் உருவானது? திமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய தீய சக்தின்னு அவர் திரும்ப திரும்ப சொன்ன அந்த கூட்டணியில் நீங்க கேக்குறீங்க பிஜேபி மதவாதம்னு. அப்ப திராவிடத்தின் கொள்கையால் அதைத்தான் எங்களுடைய தலைவர் சொன்னார். உங்களுடைய வாக்குகள் 35%, மீதி 65% எங்களுடைய வாக்குகள், எங்களுக்காக வாக்களித்தவர்கள். அப்ப திராவிடம் வேண்டும் என்று வாக்களித்தவர்களை வைத்துதான் நீங்கள் உங்களுடைய ஆட்சி. நீங்க 65 நீங்க திமுகவும் அதிமுகவும் சேர்த்துல சொல்றீங்க. ரெண்டு பேரையும் சேர்த்துதான் சொல்றேன். ஆனா அந்த இடத்துல அதிமுக கூட்டணியில பாஜகவும் இருக்காங்க. அப்ப அது பாஜகவுக்கும் விழுந்த வாக்குன்னு சொல்ல முடியுமா? பாஜக இருக்காங்கல்ல, இதையே நீங்க கவனிக்காம விட்டீங்க. பாஜக வேட்பாளர்கள் எத்தனை பேர் ஜெயிச்சாங்க? அதை ஒருத்தர் தான் வெற்றி பெற்றார். அப்போ சனாதனம் ஆனா வாக்கு வங்கி அப்படின்றது அவங்களுடைய வாக்கு வங்கியும் இன்க்ளூட் ஆனது தானே? இல்ல சனாதனம் பேசுகின்ற அல்லது மதவாதம் பேசுகின்ற, பிரிவினைவாதம் பேசுகின்ற, எதேச்சாதிகாரம் பேசுகின்ற அந்த பிஜேபியின் வேட்பாளர்கள் அத்தனை பேரையும் தோற்கடித்திருக்கிறது தமிழ்நாடு. ஆனா அவர்களுக்கும் சில தொகுதிகள்ல சொற்பமான வாக்கு வங்கி அப்படின்றது அது இருக்கும். எப்பவுமே அடிப்படைவாதிகள்ங்கிறவங்க இருப்பாங்கல்ல, மதவாதிகள்ங்கிறவங்க இருப்பாங்கல்ல. தமிழ்நாடை முற்ற முழுக்க தோச்சு காய போட்டு நாங்க கிளீன் ஆக்கிட்டோம், இங்க மதவாதமே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க இருக்க முடியாது. இங்கேயும் அந்த மதவாதிகள் இருக்கிறார்கள், இந்துத்துவ மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாக்கு வந்திருக்கு, அவருடைய வாக்கு வங்கியும் சேர்த்து வந்திருக்கு. ஆனாலும் பிஜேபி என்கின்ற அந்த கட்சி முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்குல்ல. அந்த 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 சிந்தனை உங்களுக்கு வரலையா? அப்படி அந்த நிலையில தான் நாங்க திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக சேர வேண்டும், ஏனென்றால் தாய் கழகம் போல ஆகட்டும் அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஆனா இந்த இடத்துல இந்த நம்பர்ஸ் நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த பெர்சன்டேஜ்ல அதுல சில குழப்பம் இருக்கு. அதுல நான் கேக்குறேன், இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருந்தாரு சேப்பாக்குல. ஆனா வாக்கு வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா குறைவாகத்தான் இருந்திருந்தது. இப்போ அதனால வந்து அவர் எம்எல்ஏ இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அவர் தான் பெரும்பான்மையா வெற்றி பெற்று வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நீங்க 65% எங்களை தான் விரும்புறாங்க, 35% தான் தாவேக்கா விரும்புறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அதிகமான பெர்சன்டேஜ் தானே இங்க வந்து கணக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் சேப்பாக்கு எம்எல்ஏ, நீங்க வந்து வெறும் இந்த வாக்கு வித்தியாசம் தான் ஜெயிச்சீங்க அப்படின்னு அவரை வந்து நம்ம சொல்லிட முடியாது. அப்படிதானே? அப்போ நீங்க 65% மக்கள் திமுகவையும் அதிமுகவும் விரும்புறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? 65% மக்களுக்கு இந்த திராவிடத்தின் கொள்கைகள் தான் இன்னமும் பிடித்தமாக இருக்கிறதுன்னு நாங்க சொல்றோம். அதனாலதானே திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ வாக்களிச்சிருப்பாங்க. அப்படி இந்த திராவிடத்தின் கொள்கைகள் பிடிக்கலைன்னா முற்ற முழுக்க அது தாவேக்காக்கு போயிருக்குமா இல்லையா? அப்படி போகலையே. அதிமுக வந்து திராவிட கொள்கையில தப்பாம நடக்கக்கூடிய கட்சின்னு அப்ப நீங்க இல்ல, அப்படி நம்பவே இல்ல. பிஜேபிக்கு விலை போன கட்சி தான். ஆனாலும் அங்கேயும் அடிப்படைவாதிகள் இருப்பாங்கல்ல, ரெட்டை இலை கட்சி, அம்மா கட்சி, எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சின்னு சொல்லக்கூடிய அந்த சிந்தனை உள்ள மக்கள் இன்னமும் கட்சி பிடிப்போடு இருக்காங்கம்மா. உங்களுக்கு வேணா அதெல்லாம் தோணாம இருக்கலாம். கிராமத்துல போனீங்கன்னா பெரியவங்க பெருசுங்கன்னு நீங்க எல்லாம் சொல்லிடுவீங்க. அந்த பெரிய மரியாதையா தான் நான் சொல்றேன், இப்ப உள்ள ஜென்சியோட மொழி அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி. நானே பேசிட்டா பெருசு வளருது அப்படின்றீங்க. இல்ல, அந்த மாதிரியான ஒரு வேகமான தலைமுறையாக நீங்க இருக்கீங்க. பெரியவர்கள் எல்லோரும் இன்னமும் எங்களோட திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட அந்த கருப்பு சிவப்பு துண்டை போட்டுட்டு வந்து பெரியவங்க உட்காருவாங்க மீட்டிங் நடக்கும்போது. புலகாங்கிதமா இருக்கும் எங்களுக்கு. அந்த உணர்வே அப்பதான் எங்களுக்கு இன்னும் அதிகமாகும். இந்த மாதிரி முன்னோடிகளால் உருவாக்கப்பட்டதுதானே திராவிட முன்னேற்ற கழகம். அதே மாதிரிதான் அங்கேயும் அந்த பாம்படம் ஆடுற அந்த வயசான பாட்டிகள் எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த தாத்தாக்கள்லாம் கம்ப ஊனிட்டு வருவாங்க. எதுக்காக வர்றாங்கன்னா, இப்ப உள்ள கட்சி தலைவர்கள் எல்லாம் விட்டுருங்க, அது எம்ஜிஆர் உருவாக்கியது, அம்மையார் உருவாக்கியது.
அந்த ரெட்டை இலை, அதுல இருக்கக்கூடிய அந்த உயிர் பிணைப்பு, அதே மாதிரிதான் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த உதயசூரியன் என்கின்ற உயிர் பிணைப்பு அண்ணா உருவாக்கிறது, கலைஞரால் மெருகேற்றப்பட்டது. அப்படிங்கிற அந்த சிந்தனையோடு இருக்கக்கூடிய எங்களுடைய சமத்துவ சமதர்ம மத நல்லிணக்க சிறுபான்மையை அரவணைக்கின்ற கொள்கையில் ஈடுபாடு கொண்ட, அதை தன்னுடைய உயிராக கொண்ட மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அதனாலதான் பிஜேபியை ஓட ஓட விரட்டி இருக்கிறார்கள். நீங்க அதை மறுத்துருங்களேன். இப்போ நீங்க வந்து விஜய் அப்புறம் இன்னொன்னு, நீங்க இதனால வெற்றி பெற்றீங்க பெறல, அதனால அவங்க தானே ஜெயிச்சாரு, நாங்க அதெல்லாம் ஒத்துக்கிறோம். அதுதான் ஜனநாயகத்தின் அழகு. பாராளுமன்ற தேர்தலில் கூட மோடி அவர்கள் பிஜேபி கட்சி பெற்ற எண்ணிக்கை குறைவு, ஆனால் பெர்சன்டேஜ் அவரோட கட்சி அதிகம். அதனாலதான் எதிர்கட்சிகள் எல்லாம் 65% இருந்தா கூட அந்தந்த கட்சி பெற்ற அந்த விகிதாச்சாரம் குறைவுங்கிறதுனால இந்த கட்சி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இது டெமோக்ராட்டிக் போல் அலையன்ஸ்ல உள்ள குறைபாடா இல்லையா அப்படிங்கறத நீங்க தான் எதிர்காலத்துல சொல்லணும். திமுகவோட கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துதான் இப்ப ஆட்சி அமைச்சிருக்காரு, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா இது நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த டிஸ்கஷன்ஸ்லதான் இப்ப கேள்வியே. இப்போ திமுகவும் அதிமுகவும் இணையறாங்க அப்படின்னா தமிழக மக்கள் வரவேற்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வரவேற்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. ஆனா அதுக்கு நீங்க சேர்றதுக்கான ஒரு காரணம் அப்படின்றது, இப்போ பாஜக மாதிரியான ஒரு கட்சியை வந்து நீங்க எதிர்க்கிறதுக்காக வந்து அந்த மதவாதமோ இல்ல அந்த மாதிரியான அரசியல் தமிழ்நாட்டுல வந்துடக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சு நீங்க கூட்டணி வைக்கிறீங்கன்னா நிச்சயம் மக்கள் அதை வரவேற்றிருப்பாங்க. ஆனா நிறைய பேருக்கு அதிருப்தியை விஜய்ன்ற ஒரு நபருக்காண்டி திமுக அதிமுக இரு துருவங்களா இருந்தவங்க சேர்றாங்க அப்படின்னா அப்ப இவர் வந்துடவே கூடாது அப்படின்றதுல இவங்க மும்மரமா இருக்கிறாங்க அப்படின்ற அந்த பார்வை வருது இல்லையா? ஆஹா, என்ன கோவம் உங்களுக்கு? கோவம் இல்ல, இதெல்லாம் வந்து அங்க இருந்த கேள்விகளை நான் உங்ககிட்ட வைக்கிறேன். அப்படியே சொல்றேன், அந்த கோவம் உங்களோட கோவம் தான், அவங்களோட கோவம் தான், என்னோட கோவம் இல்ல. இதை இப்படி புரிஞ்சுக்கோங்கம்மா. 108 தாவேக்கா கிடைச்சது, அது பெரும்பான்மைக்கு போதல. இவர் வேற எங்க போறாருங்கிறது தெரியல, எங்க இருந்து வரப்போகுதுன்னு தெரியல. அப்போ அவர் லெஃப்ட் பார்ட்டிஸ் கிட்ட ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா, அப்ப ட்ரை பண்றது எல்லாருக்குமான உரிமை தானே. சோ அவர் அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நாங்க ஏன் இதை முயற்சி செய்து பார்க்க கூடாது? சோ அதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது நீங்க ஏன் அதை பண்ணக்கூடாது? நாங்க தட்டி பறிச்சோன்னே சொல்லலையே, எங்களுடைய தலைவர் ஆசீர்வதித்து வாழ்த்து சொல்லி நீங்க போயிட்டு வாங்கன்னு விசிகாவை அனுப்பியிருக்கார், ஐயுஎம்எல் அனுப்பியிருக்கார், எல்லாரையும் அனுப்பி கம்யூனிஸ்ட் அனுப்பியிருக்கார். நீங்க யோசிச்சு பாருங்க, அவ்வளவு தூரம் நம்பிக்கை வைத்து அனுப்பி இருக்கிறார் என்றால் அதை நீங்கள் பாராட்டணும். அதனால இது ஒரு ஆப்ஷனா ட்ரை பண்றாங்க, அதுல எந்த தவறும் இல்ல. ஜனநாயகத்துல எது வேணா நடக்கலாம். அதற்காக விஜய் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க ட்ரை பண்ணோம், அப்படி இல்ல. ஏன்னா அவர் 108 வெற்றி பெற்றிருக்காரு. 108 வெற்றி பெற்றிருக்க, பெரும்பான்மை வரல இல்ல. சோ அந்த ரெண்டு பேரும் சேரும் போது எங்க கட்சிக்கான இந்த வாய்ப்பு இருக்கும்போது நாங்க ஏன் அதை பயன்படுத்த கூடாதுன்னு அந்த ஒரு நினைப்பு தான். அரசியல் சூத்திரத்துல எது வேணாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடைசியில அது தேவையில்லை, இதுவே இப்படி வந்துடுச்சு. கொள்கை அப்படின்ற இடத்துல அந்த இடத்துல உங்களுடைய விஜய் அல்லது நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் அப்படியே எடுத்துக்கலாமே, அவரும் மத நல்லிணக்கம் தான் என்னுடைய கொள்கைன்னு சொன்னாரு. திராவிடத்தின் கொள்கையும் அதுதான், சிறுபான்மையினரை காப்பாற்றணுங்கிறாரு, திராவிடத்தின் கொள்கையும் அதுதான், தந்தை பெரியார் தான் கொள்கை தலைவர்ங்கிறாரு. அதுதானே நம்ம எல்லா தமிழ்நாட்டுல சொல்லக்கூடிய முதல் வார்த்தையே தந்தை பெரியார் தான். சனாதனத்துக்கு எதிரியாக நாங்கள் இருப்போம், சனாதனத்தை எதிர்ப்போம். சனாதனத்துக்கு எதிரி நாம இல்ல, சனாதனத்தை எதிர்ப்போங்கிறதா எங்களுடைய நம்முடைய சட்டமன்றத்தில் எங்களுடைய எதிர்கட்சி தலைவரும் சொன்னது. அதனால இந்த சனாதனத்தை எதிர்ப்போங்கிறத புடிச்சுக்கிட்டு இப்ப அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்க அதற்கு முன்னால் சொல்லப்பட்ட பிரிவினைவாதத்தை பிரிவினையை உருவாக்கக்கூடிய சனாதனத்தை எதிர்ப்போம் தானே உதயநிதி அவர்கள் சொன்னது. அதை மட்டும் உங்க வசதிப்படி நீக்கிட்டு அவங்க பேசுறாங்க. எனவே இதையெல்லாம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போது நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வருக்கும் இந்த மாதிரியான சிந்தனைகளிலிருந்து அவரே பாடம் கற்றுக்கொள்வார், எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இந்த அரசு அமைஞ்சிருக்கு இல்லையா, இத்தனை நாட்கள் ஆகிருச்சு, நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நாள்தோறும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த குறிப்பா எதிர்கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர்களை போய் வீட்டுல போய் சந்திச்சதா இருக்கட்டும், இங்க தமிழ்நாட்டுல முக்கியமான தலைவர்கள் வைகோ அவர்கள் உட்பட சீமானவர்கள்ல தொடங்கி எல்லாரையுமே வந்து அவர் சந்திச்சிருக்கிறாரு வீட்டுக்கு போய். இது வந்து ஏற்கனவே இருந்த ஒரு மரபு தான், ஆனா அது திருப்பியும் வந்து இப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. சோ இதுக்கு உங்களுடைய பார்வை என்ன? சமீபத்துல இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் இல்லாம இத பண்ண உடனே மக்களுக்கு புதுசா தெரியுது, உங்களுக்கு என்ன தோணுது? உங்களை மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு இது புதுசா இருக்கு. ஆனா அம்மையாரோட ஆட்சியில எங்களுடைய தலைவர் ஒரு நிதி கொடுப்பதற்காக அம்மையாரை நேரில் போய் பார்த்த அந்த சம்பவமும் எங்களுக்கு நினைவுல இருக்கு. ஆனால் அம்மையார் வழக்கம் போல தன்னுடைய பதவியேற்பு விழால எங்களுடைய தலைவருக்கு 4வது ரோல சீட் போட்டாங்க.
ஆனால் எங்களுடைய தலைவர் அதை பற்றி கவலைப்படாமல் 4வது ரோல போய் உட்கார்ந்துட்டு வந்து அந்த கண்ணியம் எங்களுக்கு இன்னமும் நினைவுல இருக்கு. அது மாதிரி எந்த எதிர்பக்கத்தில் களமாடுகின்ற பலருடைய ஆளுமைகளுடைய வீட்டில் நடக்கக்கூடிய சுக துக்கம் எல்லாவற்றுக்கும் அழகா போய் நின்றது எங்களுடைய தலைவர். அதே மாதிரிதான் இப்பவும் விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய், முதல்ல அவருக்கு வாழ்த்து சொல்லிடலாம். ஏன்னா தமிழ்நாட்டின் முதல்வராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தாவேகாவின் தலைவர் விஜய்க்கு வாழ்த்துக்கள் முதல்ல. அதனால அவர் மீண்டும் இந்த மரபை தொடர்கிறார். பொதுவா கங்கனா ரானாவத்னு ஒரு நடிகை இருக்காங்கல்ல, அவங்க எம்பி, அவங்களுக்கு எப்பவுமே இந்தியாவோட வரலாறு 2014 இருந்துதான் துவங்குது அப்படிம்பாங்க. அது மாதிரி ஜென்சி கிட்ஸ் ஆகிய நீங்கள் தமிழ்நாட்டின் வரலாறு 2026 இருந்தா துவங்குதுன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் வந்து அப்படி இல்லாம இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க அதை ப்ரூவ் பண்ணுங்க, எனக்கு அதை பத்தி எந்த ஆட்சேபனையும் இல்ல. நாங்கள் புரிந்து வைத்திருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு எல்லாமே இப்போதான் ஆரம்பிக்குது. பெண் அமைச்சரே இப்பதான் வர்றாங்க முதல் முறையா அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் வரலாற்று பிழைகள்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால அதை சொல்லக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்கு. அங்க நீங்க தப்பா சொல்றீங்கன்னா அதை திருத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. அதனால இது தமிழ்நாட்டின் மரபின் தொடர்ச்சி, அதுதான் மிக முக்கியம். அவர் பேரறிஞர் அண்ணா வெற்றி பெற்ற போது கூட தந்தை பெரியாரை தான் முதல்ல போய் பாக்குறாரு. இப்படித்தான் எதிர்பக்கத்தில் இருப்பவர்கள் எதிரிகள் அல்ல, எதிர்கருத்து உடையவர்கள் தான். ஆனால் அவர்களும் நம்மளுடைய தோழர்கள் தான், நம்முடைய உடன்பிறப்புகள் தான், நம்மளுடைய பங்காளிகள் தான் என்கின்ற புரிதல் இவருக்கும் இருக்கிறது என்பது மகிழ்ச்சி. ஆனா அதுலயும் ஒரு சின்ன நெருடல், அதிமுகவின் எடப்பாடி அவர்களை போய் அவர் பார்க்கல. ஏன்னா 2 ஃபேக்ஷனா இருக்கு. அதனால சி.வி. சண்முகம் அவர்களை போய் பார்க்கும்போது அதற்கு முன்னதாகவே முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடியையும் பார்த்திருக்க வேண்டும், கர்டிசி கால் அப்படின்னா அவரையும் பார்த்திருக்க வேண்டும் என்பது ஒரு சின்ன சறுக்கல். அது தவிர அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாளாம், அவ கூடுதலா ஒரு காரணம் இருக்கு அவரை போய் பாக்குறதுக்கு. அது பண்ணிருந்தா இன்னமும் சந்தோஷமாக இருந்தது. எதனால தவிர்த்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இந்த பிரச்சனைகள் சலசலப்பெல்லாம் என்ன பிரச்சனை இருந்தா என்ன, கூடுதலா ஒருத்தரை போய் பாக்குறதுனால யாரும் ஒன்னும் தப்பு சொல்ல போறது இல்லையே. அதுவும் அவர் ஏற்கனவே முதல்வராக இருந்தவர்ங்கிறப்போ அதை நீங்கள் செய்திருக்கலாம். கூடுதலாக ஒரு பொக்கே கொடுத்திருந்தா பிறந்த நாளுக்கே வந்து வாழ்த்தினார்ங்கிற அந்த சந்தோஷமா இருந்திருக்கும். ஏன்னா மறுநாள் சட்டமன்றத்துல மாறி மாறி களமாடுவோங்கிறது எல்லாருக்குமே புரியும். அது ஒரு இது. அப்புறம் பல விஷயங்களில் எடுத்த உடனே தவறான முடிவை எடுத்தாருங்கிறது, குறிப்பா அந்த ஜோதிடர், தனக்கான ஜோதிடரை OSD-யாக அவர் பதவி அமர்த்தினார்ங்கிறது எடுத்த உடனே கொந்தளிப்பை கொடுத்தது எங்களுக்கு எல்லாம். ரிவோக் பண்ணிருக்கிறது சந்தோஷம். அதற்காக அங்கே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதற்குள்ளாகவே நாங்கள் எல்லோரும் எங்களுடைய சோசியல் மீடியா தளங்கள்ல பேச ஆரம்பிச்சிட்டோம். இது தவறு, சோதிடம் தன இகழ் என்று சொன்னவர் மகாகவி பாரதியார். இனி வரும் உலகம் என்ற ஒரு 50 பக்க புத்தகத்துல தந்தை பெரியார் 1940 எழுதியிருக்காரு. எப்படியாக விஞ்ஞான மாற்றங்களை எதிர்கால தமிழ்நாடோ எதிர்கால உலகமோ பெறப்போகிறது. இப்ப நம்ம வீடியோ பேசுறோம்ல, வீடியோ கால்லாம், அதை பத்தி அவர் 1940 எழுதியிருக்காருமா. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து பேசிக்கொள்ளத்தக்க கருவி சட்டை பையில் வைப்பதை போல் உருவாகும்னு எழுதியிருக்காரு. இப்படியாக விஞ்ஞானத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கும் போது நீங்கள் ஜோதிடரை உங்களுடைய OSD-யாக சிறப்பு அதிகாரியாக நியமித்தது என்பது தவறு என்று நாங்கள் உரக்க பேசினோம். அதற்காக அவர் ரிவோக் பண்ணியிருக்காங்கிறது மகிழ்ச்சி. ஏனென்றால் தவறுகள் நடக்கும் போது சுட்டி காட்ட வேண்டியதுதான் எதிர்கட்சியின் வேலை. அவர் இன்னும் பல விஷயம் எங்களுடைய தலைவர் திரும்ப திரும்ப சொன்னார். அந்த மகளிர் உரிமை தொகை, அப்புறம் இந்த மாணவர் நலன் சார்ந்த திட்டங்களை எல்லாம் தொடருங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இவர் என்ன செய்தாரு? அதை பற்றிய மறுசிந்தனை, சீராய்வு செய்து கொண்டிருக்கிறோம். மகளிர் உரிமை தொகை அதான்பா நேத்து வந்த ஆர்டர் என்னது, எல்லாமே முதல்ல ஒரு ஆர்டர் அவசர அவசரமா அப்ப அதை போட்டிருக்க வேண்டாம்ல. சீராய்வு செய்யறோம் அப்படின்னா உடனே பெண்கள்லாம் என்ன தெரியுமா நினைச்சாங்க, ஆஹா சீராய்வு செய்யறாரு, அதனால 2500 ரூபாய் கொடுத்துட போறாரு அப்படின்ட்டு. அதுவும் வரல. இதுவும் வருமா வரலையா, வருமா வராதாங்க ஒரு பதைபதைப்பு இருந்தது. அதனால பெண்கள் மத்தியில் ஒரு பதைபதைப்பு தானாகவே வந்துடுச்சு. நிறைய பேர் ஆண்களே கூட, நீங்களே பார்த்திருப்பீங்க அந்த காணொலி எல்லாம், சிஎம் சார் அதெல்லாம் போட்டு விட்டுருங்க, நான் எங்க அம்மா மண்டைய கழுவி நான் உங்களுக்காக உங்களுக்கு ஓட்டு போட சொன்னேன், என் பொண்டாட்டி மண்டைய கழுவி நான் உங்களுக்காக ஓட்டு போட சொன்னேன், தயவுசெய்து போட்டுருங்க, இல்ல நான் வீட்டிலேயே இருக்க முடியாதுன்ற அளவுக்கு அவர்கள் வெளிப்படையாக சொன்னார். எனவே இந்த அதுலயே இப்போ இன்னைக்கு ரிவோக் பண்ணி போட்டிருக்காங்கிறது மகிழ்ச்சி. இப்படியாக எல்லாத்துக்கும் முன்னாடி போய் பின்னாடி வந்துங்கிறத விட, ஏனென்றால் அரசு உத்தரவுங்கிறது மரியாதைக்கானதுதான், கண்ணியமானது.
திரும்ப திரும்ப முதல் நாள் ஒரு உத்தரவு, மறுநாள் அதை ரிவோக் பண்ற, முதல் நாள் ஒரு உத்தரவு, மறுநாள் திரும்ப எங்களுடைய தலைவர் கொடுத்த அந்த திட்டமே தொடருங்கிறதெல்லாம் உத்தரவு போட்டா அது அப்படியே நிலையா நிக்கணும் அப்படின்றீங்க. ஆமா, உத்தரவுங்கிறது சாசனம். அந்த மாதிரி இருக்கணுமே தவிர இது விளையாட்டு இல்ல அடிச்சு அடிச்சு எழுதுறதுக்கு. ஓகே, அத முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த சீரியஸ்னஸ் புரியணும். ஒரு ஓஎஸ்டிங்கிற பதவி ஒரு ஐஏஎஸ் ஆகவோ அல்லது அந்த துறையில் அனுபவம் பெற்றவராகவோ இருந்தால்தான் அந்த பொறுப்பிலே வைப்பாங்க. அவ்வளவு நீண்ட அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். அவரை கொண்டு போய் நீங்க உங்களோட ராஜகுருவை கொண்டு போய் இப்ப ஓஎஸ்டிய வச்சீங்கன்னா, இப்படி பாருங்க, அவருக்காக கொடுக்கப்படுகின்ற அந்த அறை இந்த ரூமை விட பெரிய அறையா இருக்கும். ஏசி இருக்கும், பணியாளர்கள் இருப்பாங்க, வசதிகள் இருக்கும். அவர் பயணம் பண்ண போற அரசாங்க கார், அதுக்கான எம்பளம், அந்த காருக்கான பெட்ரோல், அப்புறம் அவருக்கான சம்பளம், இதெல்லாம் எங்க இருந்து வருது? நீங்களும் நானும் கொடுக்கிற வரி பணத்துல இருந்து வருது. பொதுவாக இன்னொன்னையும் புரிஞ்சுக்கோங்கம்மா, ஒரு மனிதர்னா உங்களுக்கு கல்வியை பத்தி ஒரு பிரச்சனை இருக்கலாம், வீட்டுல பொருளாதாரம் பத்தி பிரச்சனை இருக்கலாம், உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கலாம், கனவு இருக்கலாம், வீடு வாங்கணும், கார் வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம், வங்கி கணக்கை இன்னமும் உயர்த்த வேண்டும், இதுதானே அதிகபட்ச கனவுங்கிறது. இவ்வளவுதானே. அதுக்காக இன்னொரு 6 மாசமா உங்களுக்கு சரியாயிடும்னா 6 மாசத்துல உங்களுக்கு இன்னொரு 100 ரூபாய் சம்பளம் ஜாஸ்தி ஆச்சுன்னா அப்ப அவங்க சொன்னாங்கல்ல அப்படின்னு தோணும். எனவே இந்த மூளை செலவை செய்கின்ற அந்த விஷயங்களை விடுத்து விட்டு எங்களுடைய தலைவர் கடந்த ஆட்சியில் விஞ்ஞான பூர்வமாக தமிழ்நாட்டை உயர்த்தி காட்டினார். அப்படியான திசையில் தான் தமிழ்நாடு செல்ல வேண்டும். அப்படி செல்வதால் தான் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இருக்கிறது. அந்த முதன்மை இடத்தை தக்க வைத்துக் கொண்டாலே போதுங்கிறதா எங்களோட வேண்டுகோள். ஓகே, நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றி மேம். நன்றிப்பா.